தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் இன்று மதுரையில் எழுச்சி பேரணி மற்றும் மாநாடு நடைபெறுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் பிரசாந்த் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பான எழுச்சி பேரணி மற்றும் மாநில மாநாடு இன்று மதுரையில் நடக்க இருக்கிறது. இது தொடர்பாக இன்று தமிழகம் முழுவதுமாக பல்வேறு இடங்களிலிருந்து அதன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் குடும்பமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக கோவையில் இன்றைக்கு ஏராளமான நிர்வாகிகள் தங்களது குடும்பத்தோடு வாகனங்கள் அணிவகுத்து செல்லக்கூடிய நிகழ்வை தான் நம்ம காட்சிப்படுத்திட்டு இருக்கோம். குறிப்பாக ஏராளமான நிர்வாகிகள் தங்கள் குடும்பத்தோடு பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் இந்த மாநாடை வெற்றி பெற செய்வதற்காக பலரும் ஒன்றிணைந்து மதுரைக்கு செல்லக்கூடிய நிகழ்வை நம்மால் களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. அந்த வகையில் கோவையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும், தங்களுடைய பலத்தை காமிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தற்போது இந்த மாநாட்டை பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும் உணர்வுபூர்வமாக இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இது குறித்து பேசுவதற்காக மாவட்ட தலைவர் நம்மிடம் இருக்கிறார். அவரை கேட்கலாம். சார் வணக்கம். கிட்டத்தட்ட அரசியல் வரக்கூடிய தேர்தல் வரக்கூடிய நேரம், இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி ஒரு பிரம்மாண்ட மாநாடு எழுச்சி பேர் நடத்த இருக்குது மதுரையில். என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எந்த உற்சாகத்தோடு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறீங்க? சார், இன்று ஜூலை 6ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பிரம்மாண்டமான பேரணி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 2 கோரிக்கை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு. ஒரு கோரிக்கை ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்ஃப் போர்டு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும், இன்னொரு கோரிக்கை உன்னதமான கோரிக்கை முஸ்லீமுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்க சொல்லி இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் அதிகாரத்திலும் முஸ்லீமுக்கு ஊராளுமன்றத்திலிருந்து நாடாளுமன்றம் வரை பிரதிநிதித்துவம் வேணுமென்கிற கோரிக்கையோடு இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பில் 3000க்கும் மேற்பட்ட மக்கள், ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் குடும்பமாக கலந்து கொள்கின்றோம். இந்த கோரிக்கை மாநாடை பொறுத்தவரையில் இது ஒரு ஆரம்ப நிலைதான். ஏனென்று சொன்னால் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரைக்கும் முஸ்லீமுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து வருகிறது. இந்த இந்தியாவில் வாழக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் புறக்கணித்து வருகிறார்கள். அதனால் மனிதநேய மக்கள் கட்சி இந்த உள்ளாட்சி முதல் நாடாளுமன்ற இந்த கோரிக்கையை ஆரம்பித்து வைக்கப்படுகிறது. இது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இது பெரிய ஒரு சூழ்நிலை எடுக்கும். ஏனென்று சொன்னால் முஸ்லீமுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் முஸ்லீமுக்கு பங்கு வேண்டுங்கிற இந்த கோரிக்கை உன்னதமான கோரிக்கை. பல்வேறு சவால்கள் இருக்குதுன்னு எல்லா எதிர்க்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி திமுக தலைமையில் கூட்டணி பல்வேறு சவால்களை சந்திக்கும். ஏன்னா கூட்டணி பிரிஞ்சு எல்லாம் பிரியக்கூடிய சூழல்களாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய கட்சித் தலைவர்களுடைய ஜவஹர்லால் சொல்லியிருக்கிறாரு, எப்பவும் திமுக தலைமையிலான கூட்டணி தான், மதச்சார்பின்மை வலியுறுத்தி தான் எங்களுடைய பயணம் என்பது இருக்குன்னு சொல்கிறாங்க. தொண்டர்களாக நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கூட்டணிக்கு வலுவாக இருக்குங்க? சார், இந்தியா கூட்டணி சிறப்பாக செயல்படுது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சிறப்பான கூட்டணி. மீண்டும் 2026 தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் பிரம்மாண்டமான வெற்றியை நாங்கள் என்ன பண்ணுவோம், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெற்றுத்தருவோம். நாங்கள் வைக்கிற இந்த மாநாட்டினுடைய கோரிக்கை முஸ்லீம் மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுங்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் வரக்கூடிய 2026 சிறப்பான வெற்றியை பெற்றுத்தருவோம். குறிப்பாக எல்லா வரக்கூடிய கட்சிகள் எல்லாருமே சிறுபான்மை மக்கள் நலன் கருதியை தான் மையப்படுத்தி ஆட்சி செய்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு எல்லா கட்சிகளும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுவாக தான் இருக்குது. அதே போல் திமுக தலைமையான கூட்டணி எந்த அளவுக்கு அந்த சிறுபான்மை மக்களுக்கு நலனாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரி திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறீங்க? சார், இப்போ வரக்கூடிய இந்த நடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் 5 வருஷம் இந்த ஆட்சியில் சிறப்பான முறையில் சிறுபான்மை மக்களுக்கு நல்ல பேர் திட்டங்களை கொடுத்துட்டு வர்றாங்க. இன்னும் அதிகப்படுத்தணும் தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சிறப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய தலைமையை இன்னும் குறிப்பாக இந்த மாநாடை வெற்றி பெறுவது செய்வதற்காக எந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக நீங்கள் சென்றங்க ஒரு காட்சிகளாக பார்க்க முடிஞ்சது. அதே போல் இறுதிக்கட்ட முறை இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான என்னமான முயற்சிகள்லாம் கோவையில் நீங்கள் இப்போ திட்டமிட்டிருக்கீங்க? சார், இது தமிழகத்தில் கோவையை பொறுத்த ஒரு சென்சிட்டிவான சிட்டின்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் திராவிட முன்னேற்ற தலைமையில் இந்த கோவை மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தரும். அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்பாக செயல்படுறார். அவங்க கூட கை சேர்ந்து இந்த திமுக கூட்டணி பலமாக வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அனைத்து ஒத்துழைப்பும் கொடுப்போம். கோவைன்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பாஜக வலுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக 10 சட்டமன்ற தொகுதி எங்கள் கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வரக்கூடிய தேர்தல் எப்படி அமையும் நினைக்கிறீங்க? சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற தலைமையில் அனைத்து வேலைகளும் விறுவிறுப்பாக இப்போவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த கூட்டணி வெற்றி பெறும். கோவை மண்டலத்தில் பிஜேபியோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வர்றதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்று சொன்னால் மக்கள் தெளிவாயிட்டாங்க.
அவங்க ஒரு மாய போக்கில் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ மக்கள் தெளிவாயிட்டாங்க. அரசாங்கத்துடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு கவரப்பட்டிருக்குது. குறிப்பாக பஸ்ஸில் இலவச பஸ்ஸு, 1000 ரூபா வந்து ஊதியம், இப்படியெல்லாம் மகளிர் ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. இதெல்லாம் மக்களிடத்தில் சென்றிருக்குது. தாய்மார்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட தயாராக இருக்கிறாங்க. குறிப்பாக இவர் சொல்வது போல இந்த மாநாடு என்பது மிகப்பெரிய வெற்றி பெற இருப்பதற்காக பல்வேறு முன்னேற்பாடு செஞ்சிருக்கும். வரக்கூடிய தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. நியூஸ் 7 தமிழ் ஒளிபரப்பு மாரியப்பனுடன் பிரசாந்த்.